ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 29 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோஹிணியோட அப்பா வரலன்னு சொல்லிட்டு, சரி அப்போ வந்து ஸ்ருதிக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்ருதிய கூப்பிடுறதுக்காக விஜயா வந்து அவங்க ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மனோஜ் போயி ரோஹிணி கிட்ட போய் கேட்கிறாரு, "உங்க அப்பா எந்த ஃப்ளைட்ல வராரு? அத மொத சொல்லு. ட்ராக் பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னோனே, "எனக்கு ஒண்ணுமே தெரியாது." அப்படிங்கிற மாரி ரோஹிணி சொல்லிர்றாங்க. அப்புறமா அங்க வந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. அவங்க வந்து எடுக்கல. என்ன யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னோனே, "ஏன் ஃப்ளைட் ஏறுறவருக்கு வர தெரியாதா? நீ போய் உன் வேலைய பாருன்னு" சொல்லிட்டு மனோஜ அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்ப விஜயாவும் பார்வதி வெளியில நின்னு பார்த்துட்டு, அவங்க ஸ்ருதியோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே ஃபங்ஷன் நடத்திருங்க. ஏன்னா, நீங்க தானே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணீங்க. உங்களுக்கு தான் பெரிய மனசு. அதனால அவங்க ஸ்ருதிக்கே ஃபர்ஸ்ட்டு பண்ணிருங்க அப்டின்னோனே, இது டவுட் ஆகி உள்ள வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க. "ஏம்மா நீ தானே மூத்த மருமக. உனக்கு பண்ணாம ஏன் அவளுக்கு பண்ண சொல்றாங்கன்னோனே?" "இல்ல அப்பா இன்னும் வரல. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னோனே." "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு, இதுல விஜயா வேற எனக்கு பெரிய மனசு. நீ என்ன ஐஸ் வச்சுட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நெனச்சுட்டு போயிடுறாங்க. இங்க ஸ்ருதிக்கு வந்து நலுங்கு வைக்கிற ஃபங்ஷன் நடக்குது. மீனா வந்து போய் நலுங்கெல்லாம் வைக்கிறாங்க. முத்துவ கூப்பிடும்போது, முத்து இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு முடிஞ்சோனே ரோஹிணிய கூட்டிட்டு வராங்க. இப்ப ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, "என்னடி நடக்குது? இன்னும் அவன் கூட்டிட்டு போலயான்னோனே." "அதெல்லாம் அவைங்க 2 பேரும் போயிட்டாய்ங்க. இப்ப குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான். நீ தைரியமா போன்னு" சொல்லி ஸ்டேஜுக்கு ஏத்தி விடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்துவ ஒரு வழியா அவர் பேசி கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போய் ஊத்தி குடுத்துட்டு கையில குடுக்கும்போது, முத்து "இல்ல எனக்கு வேண்டாம்" அப்படிங்கிறாரு. "என்ன பாஸ் நீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டா, இன்னும் ஏன் இது பண்றீங்கன்னோனே, இப்ப முத்து அத கையில வாங்கிர்றாரு. வாங்கி குடிக்கிறதெல்லாம் காட்டல. கையில வாங்குறத மட்டும் தான் காட்டுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணிக்கு எல்லாருமா நலுங்கு வைக்கிறாங்க. அப்போ வந்து பரமுவும், அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "அது மாப்பிள்ளை வீட்டு சைடு கொஞ்சம் வசதி கம்மில. அதனால தான் நம்மளே பண்ணிட்டோம்." அப்படிங்கிற மாரி இன்னொருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தோனே, இப்ப பரமு என்ன கேட்கிறாரு, "என்னப்பா இவரு இப்படி பேசுறாரு? உன் பொண்டாட்டி என்னவோ உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மைன்னு சொன்னாங்கன்னோனே." "அவரு எப்பவுமே அப்படிதானே நமக்கு தெரியாதா விடுனோனே." "முத்துவ எங்கப்பா?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. "இங்க தானே இருந்தான்." அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை திரும்பி பார்க்குறாரு. முத்துவ அங்க காணோம். எங்க போயிருப்பா? அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணிக்கு ஃபங்ஷன் நடக்குது. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயா போயி ரோஹிணி கிட்ட போய் கேட்குறாங்க. "என்ன பார்த்தா உனக்கு கிறுக்கச்சி மாரி தெரியுதா? உங்க அப்பா என்ன இன்னும் வரலையா? சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற. அவர் வரலன்னா வரலன்னு சொல்ல மாட்டியா? என்ன ஏமாத்துறியா?" அப்படிங்கிற மாரி திட்டுறாங்க. அப்படி முன்னாடி ஒரு நாள் திட்டுவாங்கல்ல, ஃபேஸ ஒரு மாரி வச்சுட்டு. அதே மாரி திட்டுறாங்க. ரோஹிணி அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்